ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு கார்டனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். சேப்பக்கிழங்கு நல்லா வளர்ந்துருக்கு. ஸோ இன்றைக்கி அதை நம்ம செடியிலேருந்து எப்படி எடுத்து அதை எடுக்க போகிறோம், அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சேப்பக்கிழங்கு தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம ஆல்ரெடி இதில் இந்த இலையில வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம். கீரை பண்ணியிருக்கேன். அது யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணுங்கள். ஸோ அந்த இதுதான் இப்போ எல்லாமே ஃபுல்லாக வளர்ந்துருக்கு நல்லா. இப்போ நம்ம இதை எடுக்க போகிறோம். எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்கள், குட்டி குட்டியாக இங்கே நீங்கள் சேப்பக்கிழங்கு வந்திருக்கு. சூப்பராக வளர்ந்துருக்கு. சைடில் புதினா வேறு வந்திருக்கு, கீரைலாம் வந்திருக்கு. ஸோ இதுக்கு மேலே இது வச்சிட்டோன்னா ரொம்ப இதாகிடும். ஸோ இன்றைக்கி நம்ம எடுத்துடலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். இந்த செடி வச்சு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 3 months ஆகுது. 3 months கழித்து இன்றைக்கி தான் நான் இப்போ அதை எடுத்துகிட்ருக்கேன். இன்னும் கூட நல்லா வளர்ந்துருக்கோம். பட் அதுக்கு அந்த வேர் உள்ளே போகிறதுக்கு அந்த பாட் சின்னதாக இருக்கிறதுனால அதுக்கு பத்தலை வளர்றதுக்கு. ஸோ இதுக்கு மேலே விட்டோன்னா இருக்கிற சேப்பக்கிழங்கையும் ரொம்ப அப்புறமே முத்தலாயிடும்னு சொல்லிட்டு சரி எடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்போ நான் அதை எடுத்துகிட்ருக்கேன். ஆனால் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அது ஒன்று ஒன்று பார்த்து எடுக்கிறதுக்குள்ளே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. நான் பண்ண ஒரு மிஸ்டேக் என்னென்னா, இன்னும் கொஞ்சம் பெரிய தொட்டியில் வச்சுருக்கலாம். நான் ஜஸ்ட் லைக் தட் வச்சேன். சரி வருமோ வராதோன்னு சொல்லிட்டு டவுட்டில் தான் வச்சேன். பட் அது வந்துச்சு. ஸோ இன்னும் பெரிய தொட்டியில் வச்சுருந்தேன்னா இன்னும் நல்லா இன்னும் கூட நிறைய சேப்பக்கிழங்கு வந்திருக்கும். இது தொட்டி சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சோண்டு தான் வந்துச்சு. இந்த செடிக்கு ரூட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. தோண்ட தோண்ட எடுக்க அது அந்த ரூட் போயிட்டே இருக்குது. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக வேறு இருந்தது. ரொம்ப எடுக்கவே ரொம்ப கஷ்டம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கார்டனிங் டூல்ஸ் எல்லாம் இருந்தால் தான் நல்லா இது எடுக்க முடியும். இல்லாட்டி ரொம்ப ரொம்ப கஷ்டம் இது எடுக்கிறதுக்கு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நான் எடுத்துட்டு இப்போ நான் உங்களுக்கு ஃபுல்லாக ஃபைனல் பிக் காட்டுறேன், பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் சேப்பக்கிழங்கு வந்திருக்கு. இப்படி ஒன்றா இந்த மாதிரி நல்ல உள்ள வரைக்கும் வேறு போயிருக்கு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எடுக்க. ஸோ நான் ஃபுல்லாக எடுத்துட்டு எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நான் ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டேன். இவ்வளோ தான் வந்திருக்கு. எல்லாமே சேர்த்து ஒரு 1/4 கிலோ வந்திருக்குன்னு நினைக்கிறேன் சேப்பக்கிழங்கு. அதுலேயே ஒரு சேப்பக்கிழங்கு பார்த்திங்கன்னா வேரோடு அப்படியே செடியாக இருந்தது. அதை நான் எடுக்கலை. சரி திருப்பி அது ரீப்ளான்ட் பண்ணலான்னு சொல்லிவிட்டு அது சைடில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்று ஒரு சைஸில் இருந்தது. எல்லாமே ஒரே சைஸில் இல்லாமல் இந்த மாதிரி இருந்தது. நான் இன்னும் நிறைய எதிர்பார்த்தேன். லைக் 1 kg வரும் அப்படின்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி இது பண்ணேன். பட் அது அவ்வளோலாம் வரல. ஏன்னா தொட்டி ரொம்ப சின்னதில் நான் வச்சதுனால இவ்வளோ தான் வந்தது. இன்னும் மேபி நான் பெரிய தொட்டியில் வச்சுருந்தா இன்னும் நிறைய வந்திருக்கும்.
பட் ஓகே, இதுவே வந்து ஹாப்பியாக தான் இருந்தது. நம்ம வீட்டில் வந்து வளர்ந்த ஒரு சேப்பக்கிழங்கு வந்து பார்க்கும்போது இதுதான் ஃபர்ஸ்ட் டைமு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அது பார்க்கவே. இப்போது இது நான் நல்லா டீப் க்ளீன் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த ரூட்ஸ் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறமா கொண்டு வந்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிட்டேன். வாஷ் பண்ணதுக்கப்புறமா இவ்வளோ தான் இருக்குது. சொன்ன மாதிரி ஒன்று ஒரு சைஸில் இருக்குது. ஒன்று ரவுண்டு ஷேப்பில், ஒன்று இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் இந்த மாதிரி இருந்தது. ஆனால் சூப்பராக இருந்தது. நல்லா பார்க்கவே ரொம்ப செம்ம ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. இது வச்சு என்ன நல்ல ஒரு காரக்குழம்பு செஞ்சு ஒரு ரெசிபி நான் வந்து நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுறேன் பாருங்கள். நிறைய சேப்பை கலந்துருந்ததுன்னா ஃப்ரை கூட பண்ணலாம். பட் இது கொஞ்சமாக தான் இருக்குது. ஸோ சேப்பக்கிழங்கு காரக்குழம்பு சூப்பராக இருக்கும். ஸோ அந்த ரெசிபி வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இப்போது அகெயின் வந்து நாங்கள் அதே தொட்டியில் வந்து இப்போது நல்லா திருப்பி க்ளீன் பண்ணுறோம். இன்னும் உள்ள வரைக்கும் செக் பண்ணுறோம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு சேப்பக்கிழங்கு. ஸோ இப்போ அதுதான் பார்த்துட்ருக்கோம். மண்ணெல்லாம் கொஞ்சம் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மண் ஃபுல்லாக உள்ள வரைக்கும் நல்லா அந்த சாயில் வந்து ரொம்ப இதுவாக இருக்கு இல்லையா, அதனால வந்து எல்லாமே உள்ள வரைக்கும் டிக் பண்ணி எல்லாமே அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கோம் வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு. திருப்பி நம்ம சேப்பக்கிழங்கா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா குட்டியாக, ஸோ அது ஃபுல்லாகவே வந்து இந்த தொட்டியில் செப்ரேட்டாக வச்சிடலாம். வேறு எந்த செடியும் வைக்காமல் அது ஒரே செடியாக வச்சிடலான்னு சொல்லிவிட்டு இப்போ அதுதான் நாங்கள் இப்போ ரீப்ளான் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மாதிரி செடியெல்லாம் வந்து நல்ல வெயில் அடிக்கிற நல்ல அந்த பிளேஸில் வைங்க. அப்போ தான் உங்களுக்கு அது நல்லா வளரும். ஷேடோலெல்லாம் வச்சிங்கன்னா அது வந்து அவ்வளோவா வளராது. இப்போது இந்த செடி வந்து நாங்கள் நல்லா டீப்பாக தோண்டி தான் உள்ளே வைக்கிறோம். ஸோ தட் அப்போ அந்த ரூட்ஸ் வேர் வந்து நல்லா உள்ளே போய் செடி நல்லா வளரும். மேலோட்டமாக வைக்காமல் நல்லா உள்ளே தோண்டி இந்த மாதிரி வைக்கிறோம். ஸோ இந்த செடி வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் எவ்வளோ டேஸ்க்கு வளருது, எவ்வளோ சேப்பக்கிழங்குன்னு நம்மளுக்கு கொடுக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம இந்த செடியை நோட் பண்ணணும், எப்படி வளருதுன்னு பார்க்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இந்த செடி வந்து நாங்கள் பிளான் பண்ணிட்டோம். ஸோ இது எப்படி க்ரோத் ஆகுதுன்னு இனிமேல் தான் பார்க்கணும். நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் அப்பப்போ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மேக்ஸிமம் யாரெல்லாம் கார்டனிங்கெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் மீண்டும் உங்களை இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செக்மெண்ட்டில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டாடா, பை பாய்.